இன்னைக்கு வந்து கோல்டு சில்வர் ரேஷியோ அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இது எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டோட பெர் ரவுண்ட்ஸ் வேல்யூவை வந்து சில்வரோட பெர் ரவுண்ட்ஸ் வேல்யூல டிவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது கோல்டோட பெர் ரவுண்ட்ஸ் யூஎஸ் டாலர்ல வந்து பார்த்தீங்கன்னா 4300 இருக்கு. சில்வரோட பெர் ரவுண்ட்ஸ் வேல்யூ யூஎஸ் டாலர்ல பார்க்கும்போது $62 இருக்கு. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நியர்லி 69 வரும். ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 69 யூனிட்ஸ் ஆஃப் சில்வர் இருந்தா ஒரு யூனிட் ஆஃப் கோல்டு வந்து வாங்க முடியும். கோல்டு ரேட்டோட கம்பேர் பண்ணும்போது சில்வர் காஸ்ட்லியரா இருக்கா சீப்பா இருக்கா அப்படின்னு இண்டிகேட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வேல்யூ வந்து 20ல இருந்ததுன்னா கோல்டோட வேல்யூ கம்பேர் பண்ணும்போது சில்வர் வந்து சீப்பரா இருக்குன்னு அர்த்தம். இந்த வேல்யூ வந்து ஹையரா இருக்கும்போது எக்ஸாம்பிளுக்கு 80 ஆர் 100ல இருந்ததுன்னா சில்வர் வந்து கோல்ட் ரேட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது காஸ்ட்லியரா இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது வந்து குளோபல் பிராண்டான கொக்கோ கோலா வந்து அவங்களோட நியூ சிஇஓ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜேம்ஸ் குவன்சி எம்ன்றவர் ஸ்டெப் டவுன் பண்றாரு. ஹென்ரிக் ப்ரவுன் வந்து மார்ச் 31 2026 இருந்து கொக்கோ கோலாவோட சிஇஓவா இருப்பாரு. ஹென்ரிக் ப்ரவுன் வந்து கொக்கோ கோலால 1996 ஜாயின் பண்ணாரு. அவர் வந்து கொக்கோ கோலால பல லீடர்ஷிப் பொசிஷன் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இந்த வருஷம் ஜான்வரி மந்த்ல பாத்தீங்கன்னா சிஓஓவா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாரு. 2024ல பாத்தீங்கன்னா அவர் எக்ஸிகியூட்டிவ் வைஸ் பிரசிடென்டா இருந்திருக்காரு. 2020ல இருந்து 22 வரைக்கும் லாட்டின் அமெரிக்காவோட ஆப்ரேட்டிங் யூனிட்டுக்கு வந்து பிரசிடென்டா இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி 2016ல இருந்து 20 வரைக்கும் பிரேசிலோட பிசினஸ் யூனிட்க்கு வந்து பிரசிடென்டா இருந்திருக்காரு. அடுத்தது வந்து சினிமா ஜெயண்டான டிஸ்னி வந்து ஓப்பன் ஏஐல $1 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இது வந்து 3 இயர் லைசன்சிங் டீல். இதனால டிஸ்னி, மார்வல், பிக்சார்ல இருந்து நியர்லி 200 கேரக்டர்ஸ் வச்சு ஓப்பன் ஏஐயோட வீடியோ ஜென்ரேஷன் பிளாட்ஃபார்மான சோரால வந்து ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இது வந்து டிஸ்னி பிளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் யூஸ் பண்ண முடியும். ஏர்லி 2026ல வந்து இந்த ஃபீச்சர் எனேபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிசிஎஸ் ஒரு பெரிய அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. கோஷல் கிளவுட் அப்படின்ற கம்பெனியை வந்து $700 மில்லியன் ஆல் கேஷ் டீல்ல வந்து வாங்க போறாங்க. டிசிஎஸ் வந்து 2004ல ஐபிஓல லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க பண்ற பெரிய அக்விசிஷன் இதுதான். இந்த அக்விசிஷனால டிசிஎஸ்க்கு வந்து குளோபல் சேல்ஸ் ஃபோர்ஸ்லயும் ஏஐல ஒரு ஆக்சலரேஷன் கிடைக்கும் அப்படின்னு டிசிஎஸோட சிஓஓ சொல்லியிருக்காங்க. இந்த அக்விசிஷன் வந்து ஆல் கேஷ் டீல்ல இருக்க போகுது அண்ட் ஜான்வரி 31 2026 இந்த டீல் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசிஎஸோட அக்விசிஷன்லயே இதுக்கு முன்னாடி வரைக்கும் லார்ஜஸ்டா இருந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா 2008ல வந்து சிட்டி குரூப் குளோபல் சர்வீசஸ் லிமிடெட $505 மில்லியன் வாங்கியிருந்தது தான் இது வரைக்கும் டிசிஎஸ் பண்ண அக்விசிஷன்லயே ஹையஸ்டா இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோஸ்டல் கிளவுட் அப்படின்ற கம்பெனியை $700 மில்லியன் வாங்கியிருக்காங்க. அடுத்தது வந்து டோட்டல் எனர்ஜிஸ் அப்படின்ற கம்பெனி வந்து அதானி கிரீன் எனர்ஜில 1.74% ஸ்டேக்கை வந்து 2778 crores வந்து ஓப்பன் மார்க்கெட் டிரான்சாக்ஷன்ல வந்து வித்திருக்காங்க. டோட்டல் எனர்ஜிஸ் வந்து அவங்களோட அஃபிலியேட் கம்பெனியான டோட்டல் எனர்ஜிஸ் இந்தியன் ஓஷன் லிமிடெட் மூலமா 2.86 crore ஷேர்ஸை வந்து பிளாக் டீல்ல வித்திருக்காங்க. ஸோ இந்த டீலுக்கு அப்புறம் டோட்டல் எனர்ஜிஸ்ல வந்து அதானி கிரீனோட ஸ்டேக் வந்து 18.99% இருந்து 17.25% வந்து டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.